மதுரை திமுக மாவட்ட செயலாளர் தளபதி வீட்டு முன்பாக திமுக கட்சி பிரமுகர் தீக்குளித்து தற்கொலை முயற்சி செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மதுரை மாவட்ட திமுக செயலருமான கோ தளபதியின் வீடு மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் மூலக்கரை பகுதியில் உள்ளது. இங்கே இன்று காலை 9 மணி அளவில் மதுரை மாநகரி பகுதியைச் சேர்ந்த திமுக கட்சி பிரமுகர் கணேசன் என்பவர் மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் வீட்டின் முன்பாக திடீரென தன் மீது பெட்ரோலை ஊட்டி தீக்குளிக்க தற்கொலை முயற்சி செய்துள்ளார். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தி மாநகரி கணேசனை தற்போது கையும் கால்களும் காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மாநகரி கணேசன் தற்போது உடல் கைகால்களில் தீக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை திமுக மாவட்ட செயலாளர் வீட்டின் முன்பாக திமுக பிரமுகர் ஒருவர் இன்று காலை தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளும் கட்சி திமுக மாவட்ட செயலாளர் வீடு முன்பாகவே திமுக கட்சி நிர்வாகி ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் திமுகவிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து நேற்றைய தினம்தான் மாவட்ட செயலாளர் கோ தளபதியின் தலைமையிலான கட்சியினர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவுக்கு பின்பாக சில சலசலப்பு ஏற்பட்டுள்ளது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை இது கட்சி பிரமுகர் ஒருத்தர் எம்எல்ஏ வீட்டின் முன்பாக தீக்குளித்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏன்னா தொடர்ந்து அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் சிகிச்சைக்கு பின்புதான் எதற்காக தீக்குளித்துள்ளார், எதற்காக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்பது தெரிய வரும். இது குறித்து திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.